காமெடியை படுகொலை நாட்டு மக்கள் நாங்கள் உள்ளோம். வாழ்க வாழ்க வாழ்கவே கண்டிக்கின்றோம். இஸ்ரேலின் பயங்கரவாதத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். பஞ்சமின் நதன்யாகுவை கண்டித்தும் ஒட்டுமொத்த உலக தேசமும் போர்க்கொடி தூக்கி இருக்கிறது என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்கா ஒட்டுமொத்த நாட்டுகளுக்கும் தான் மட்டும்தான் இருக்கிறேன்னு சொல்லி அந்த ஒவ்வொரு நாட்டையும் ஏதாவது ஒரு வகையில திருட்டுத்தனமா போய் புடுங்கக்கூடிய ஒரு அயோக்கிய வேலையை இந்த அமெரிக்க அரசு செய்கிறது. எதனால அயாத்துல்லா காமெனியை கொலை செய்கிறார்கள் என்று பார்த்தோமேயானால், கடந்த வருடம் இதே நேரத்தில் இதே ரமலான் மாதத்தில் பலஸ்தீன மக்களை கொன்று குவித்தது இஸ்ரேல் அரசு. ஒட்டுமொத்த உலகமும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த பொழுது நான் இருக்கிறேன், 86 வயது கொண்ட முதியவர் நான் இருக்கிறேன், என்னுடைய சகோதரன் வீட்டு பிள்ளைகளும் என்னுடைய சகோதரன் வீட்டு உடைமைகளும் என்னுடைய சகோதரர்களும் பாதிக்கப்படக்கூடாது, அவனுக்கு எந்த அநீதி அழைக்கப்பட்டாலும் அவனுக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லி 86 வயது முதியவர் களத்தில் இருந்தார் என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ச்சியாக அவருக்கு அச்சுறுத்தல் கொடுத்தது, அவருடைய தலைக்கு விலை நிர்ணயித்தது. அவர் சொன்ன விஷயம் என்னவென்று தெரியுமா? அவர் சொன்னார், நான் 86 வயது கொண்ட முதியவர், என்னுடைய உடலுக்கோ உயிருக்கோ எவ்வித மதிப்பும் கிடையாது, ஆனால் நான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை உண்டு, அதை ஒருபோதும் நான் எவனிடத்திலும் சமரசம் செய்ய மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தார் என்று சொன்னால் அவருடைய வீரத்தை நாம் போற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஒட்டுமொத்த உலக தேசமும் இன்னைக்கு பொங்கி இருந்துட்டு இருக்குது. ஒரு இடத்துல போர் நடக்குதுன்னு சொன்னா போருடைய விதிகள் சொல்லி விஷயங்கள் இருக்குது. ஒரு போர் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டை நோக்கி போர் தொடுக்க போறான்னு சொன்னா 2 ராணுவத்திற்கு மத்தியில ஒரு பேச்சுவார்த்தையை கொண்டு அதன் பிறகு போரை தொடங்குவது போருடைய விதி. ஆனால் இங்க இருக்கக்கூடிய அயோக்கிய அமெரிக்க அரசும் இஸ்ரேல் அரசும் என்ன செய்கிறதுன்னு சொன்னா, எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி ஈரான்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய 165 மாணவர்கள் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் குண்டுகளை போட்டு அத்தனை பேரையும் கொலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும். எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லை. 165 பச்சை பிள்ளைகளுடைய உடலை இன்று ஈரான் அரசு அடக்கம் செய்து சொல்கிறார்கள், 165 அங்க தேவதைகள் உறங்குகிறார்கள் என்று சொல்லி ஈரான் அரசுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இன்னைக்கு அறிக்கைன்னு சொன்னா, இதை பார்க்கக்கூடியவன் மனிதாபிமானம் உள்ள எந்த மனிதனும் இதை கண்டிக்காமல் இருக்க மாட்டான். தொடர்ச்சியாக இன்னைக்கு மீண்டும் 6 வாரத்துக்கு இந்த போர் நீடிக்கும் சொல்லி அமெரிக்க அதிபர் சொல்றாருன்னு சொன்னா நாம் சிந்திக்க வேண்டும். இந்த போர் ஏதோ சாதாரணமாக நாம் கடந்து விட முடியாது. இந்த போரா 3ஆம் உலக போராக தொடர்ந்தால் என்று சொன்னால் மிகப்பெரிய பொருளாதார மதிப்பிலிருந்து எல்லா விஷயத்திலும் பாதிப்பு வரும், எல்லா வகையிலும் பாதிப்பு வரும். ஆனால் அமெரிக்கா எதை பற்றியும் கவலைப்படாமல் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாட்டுடைய அதிபர்களையும் ஒவ்வொரு நாட்டுடைய பலங்களையும் திட்டமிட்டு கொள்ளையடிப்பதற்குண்டான வேலையை செய்கிறார்கள். இதற்கு முன்னாடி சதாம் ஹுசேன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா வெனிசுலா நாட்டுடைய பிரதமரை நாடு பூந்து கைது பண்ணி கொண்டு சிறையில் அடைச்சிருக்கிறான். ஒட்டுமொத்தமா ஒரு அராஜக போக்கை அமெரிக்க அரசு கையில் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஐநா என்ற ஒரு அவை இருக்கிறது. அந்த அவை எதற்கு இருக்கிறது என்று சொல்லி நாம் கேள்வியாக கேட்கின்றோம். ஐநா சபை என்று சொன்னால் ஏதேனும் ஒட்டுமொத்த நாட்டுகளில் இருக்கக்கூடிய ஏதேனும் சிக்கல் என்று சொன்னால் ஐநா அவையில அதுக்குண்டான தீர்வு எட்டப்படணும். ஆனால் ஐநா அவை அமெரிக்காவுடைய கைப்பாவையாக மாறிக்கிறது என்று நாம் இந்த இடத்துல பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம். அமெரிக்காவிற்கு இருக்கக்கூடிய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ஒட்டுமொத்தமாக எல்லா நாடுகள் மீதும் அராஜக போக்கை கையில் எடுத்திருக்கிறது. தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலும் இன்னைக்கு எந்த நாடுகள் இன்னைக்கு இந்தியாவிலிருந்து போய் பல பேர் இன்னைக்கு அண்டை நாடுகளில் வாழ்வாதாரத்தை தேடி பிழைப்புக்காக வெளிநாடுகளில் இருக்கிறான். யாருடைய உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய பாரம்பரியம் தெரியாமல், இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் உண்டான நட்புறவு தெரியாமல், இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் எத்தனை ஆண்டு காலம் தொடர்பு இருக்கிறது என்று தெரியாமல் இன்னைக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேல் கண்டிச்சு ஒரு அறிக்கை விடுறார்.
பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா ஈரானை கண்டிச்சு ஒரு அறிக்கை விடுறாரு. ஒரு நிலைப்பாடு இல்லாத ஒரு நிலையில இந்தியாவுடைய பிரதமர் இருக்கிறார் என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கு அன்பிற்குரியவர்கள். இஸ்ரேல் சொன்னா எப்படியாவது பாலஸ்தீனத்தை கைப்பற்றி விட வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேல் ஒரு புறம் துடித்துக் கொண்டிருக்கிறார். இஸ்ரேலுடைய தூண்டுதல்ல இன்னைக்கு அமெரிக்கா சதாம் ஹுசேனை காமேனியையும் தடைத்து கொன்றுவிட்டால் ஈரானை நாம் கைப்பற்றி விடலாம் என்று சொல்லி அமெரிக்கா ஒரு தவறான கணக்கை போட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்கள், காமேனி அவர்களுடைய மரணத்திற்கு முன்பாக தெளிவாக சொல்லிவிட்ட ஒரு செய்தியா பயங்கரவாதத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஈரான் அதிபர் காமேனியை படுகொலை செய்த அமெரிக்காவை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஐநாவே கையாளாத ஐநாவே தேவையா இனியும் நீ தேவையா? சீ வெட்கக்கேடு, தூ மானக்கேடு. ஐநா சபையா யோக்கிய சபையா? ஈரான் மக்களே கலங்காதீர். கிடைக்கட்டும் இறைவன் உதவி கிடைக்கட்டும். நாங்கள் உள்ளோம் உங்களுக்காக நாங்கள் உள்ளோம். இந்திய மக்கள் நாங்கள் உள்ளோம். தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் உள்ளோம். வாழ்கவே வீர தியாகி காமேனியின் தியாகங்கள் வாழ்கவே. அந்த நாட்டு அடிமைகளுக்கு மத்தியில் சிங்கமாய் கர்ஜித்த மாவீரன் வாழ்கவே. ஒன்றிய அரசு மோடி அரசு கண்டனம் செய். காமேனியை படுகொலை செய்த அமெரிக்காவை கண்டனம் செய். காமேனியை படுகொலை செய்த இஸ்ரேலை கண்டனம் செய். மோடியே காக்காதே. செய்த அமெரிக்காவை ஈரான் அதிபர் காமேனியை படுகொலை செய்த அமெரிக்காவை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஈரான் அதிபர் காமேனியை படுகொலை செய்த இஸ்ரேலை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஐநாவே கையாளாத ஐநாவே தேவையா இனியும் நீ தேவையா? சீ வெட்கக்கேடு, தூ மானக்கேடு. ஐநா சபையா அயோக்கிய சபையா? ஈரான் மக்களே கலங்காதீர். கிடைக்கட்டும் இறைவன் உதவி கிடைக்கட்டும். நாங்கள் உள்ளோம் உங்களுக்காக நாங்கள் உள்ளோம். இந்திய மக்கள் நாங்கள் உள்ளோம். தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் உள்ளோம். வாழ்கவே வீர தியாகி காமேனியின் தியாகங்கள் வாழ்கவே.
வீர தியாகி காமனியின் தியாகங்கள் வாழ்கவே. அண்டை நாட்டு அடிமைகளுக்கு மத்தியில் சிங்கமாய் கர்ஜித்த மாவீரன் வாழ்கவே. அண்டை நாட்டு அடிமைகளுக்கு மத்தியில் சிங்கமாய் கர்ஜித்த மாவீரன் காமனியே வாழ்கவே. ஒன்றிய அரசு மோடி அரசு, ஒன்றிய அரசு மோடி அரசு கண்டனம் செய், கண்டனம் செய். காமனியை படுகொலை செய்த அமெரிக்காவை கண்டனம் செய், கண்டனம் செய், கண்டனம் செய். காமனியை படுகொலை செய்த இஸ்ரேலை கண்டனம் செய். மோடியே மோடியே காக்காதே காக்காதே, கள்ள மௌனம் காக்காதே. மோடியே மோடியே